அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இனி நம் வானொலியில் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைவண்டி குழுவினரின் நையாண்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்ம நடைவண்டி குழுவினரான கார்த்திக் மற்றும் சிவராம் அவர்கள் இணைய இருக்கிறாங்க. வாங்க இன்னைக்கு நடைவண்டி குழுவினர் பகிரும் நகைச்சுவை நிகழ்ச்சியை கேட்கலாம். நடைவண்டி குழுவினரின் நினைவோ ஒரு பறவை. நான் முத்துக்குமாரின் நினைவோ ஒரு பறவை நூலை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நான் முத்துக்குமாருக்கும் நமக்கும் இடையில சில ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை? அவரும் மேடையில் ஏறினா ரொம்ப பேச மாட்டார், நமக்கும் ரொம்ப பேச தெரியாது. இருந்தாலும் அவருக்கும் நமக்கும் சில வேற்றுமை இருக்குது. என்ன வேற்றுமை? அவர் நிறைய எழுதுவார், நமக்கு எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது. அதனால் இன்றைக்கி நாமுத்துக்குமாரோட நினைவோ ஒரு பறவை நூலில் சில நகைச்சுவையான சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். 24வது சாப்டரில் ஒரு கதை இருக்குது. எழுத்து சொல் பொருள், அதுதான் அதோட தலைப்பு. அது என்ன இலக்கணமா? இலக்கணம்லாம் கிடையாது. அடுத்தவங்களை எப்படிலாம் இலக்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறதோட ஒரு தொகுப்பு மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காரு. அவர் பேர் கண்ணன். அவர் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பட்டப்பேர் வைக்கிறதே அவருக்கு குணமாக இருக்குது போல இருக்குது. அவர் வச்ச பட்டப்பேரெல்லாம் கேட்டால் நல்ல நகைச்சுவையாக இருக்குது பாருங்களேன். அக்ரிணை உயர்தினை என எதை பார்த்தாலும் கண்ணன் அதற்கு ஒரு பட்டப்பேர் வைத்து விடுவான். கண்ணன் வைக்கும் பெயர்களின் ரசிகர்களாக கல்லூரியில் ஒரு பெரும் பட்டாளமே இருந்தது. ஒரு கூட்டமே இருக்குன்னு சொல்லியிருக்கேல, என்னென்ன இருக்குது கொஞ்சம் வாசிய, நானும் பார்க்குறேன். கல்லூரி கேன்டீனுக்கு அவர் என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? என்ன பேரியா வச்சிருந்தா? மரண விலாஸ். ஆட்டாடா, பொருத்தமான பேரியா. அவர் கணக்கு வாத்தியாருக்கு என்ன பேரியா வச்சிருந்தா? கோழி. நல்ல பேரியா. ஆமாம் ஆமாம். பிரின்சிபால் தானே அங்கே பெரிய ஆள், அப்போ கண்டிப்பாக நாட்டாமைய பேர் வச்சானா? கரெக்டு. இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. பஸ்ஸுக்கு என்ன பேர் வச்சுருப்பாருன்னு சொல்லு. பஸ்ஸு என்ன பேர்னு சொல்லுங்கய்யா? நத்தை. அப்புறம் போக போக கண்ணனோட பேர் வைக்கிற முறையெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. அவர் வைக்கிற பேர்லாம் யாருக்கும் புரியாத லெவலுக்கு அவர் உயர்ந்துக்கிட்டே வர்றாரு பேர் வைக்கிற துறையில். பேர் வைக்கிறதுல ஆராய்ச்சி பட்டமே வாங்கிட்டாரோ அப்படி சொல்லலாம். அணிலுக்கு அவர் ஒரு பேர் வச்சது தெரியுமா? கோடாண்ட கலிலோ. அது என்ன கோடாண்டா கலிலோ? அதெல்லாம் அவர் தான் கேட்கணும். இல்லை, அணிலுக்கு கோடு இருக்கும், அதை வச்சு எதுவும் பேர் வச்சுருக்காரா? கலிலோ என்ன பண்ணாப்புலனா ஊராக சுற்றினாப்புல. கலிலோனை வந்துட்டு கப்பல் எடுத்துகிட்டு ஊராக சுற்றினா. அணில் அதேமாதிரி ஒரு மரத்துலையா இருக்குது, எல்லா மரத்துலையும் சுற்றுதில்ல, அப்படி வேணால் வச்சுருக்கலாம். இதுக்கு தான் எழுத்து சொல் பொருள் தலைப்பு வச்சுருக்காரு போல இருக்குது. நம்ம வேணால் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் என்னென்னு. சொற்பொருள் விளக்கம் கொடுக்குற இடம் இல்லை பாதும்பு இது. அடுத்து பாரு, ஃபேனுக்கு குடிகாரன். ஏன்ப்பா அந்த பேர் குடிகாரன் பேர் வந்துச்சு? அது சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, தலை சுற்றுற மாதிரி இருந்திருக்கும் போல், அதனால் குடிகாரன்னு பேர் வச்சுருக்காங்க. உலகத்துக்கு மதுப்புட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாரு. இந்த மாதிரி கண்ணன் பலவிதமாக பேர் வச்சுட்டு இருந்தவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே சும்மா இருந்தானா? இல்லையே. என்ன பண்ணா? அவங்க அம்மா அப்பாவுக்கே பேர் வச்சுட்டாப்பா. அங்கேயும் சும்மா இல்லை, அங்கேயும் போய் இதே வேலையை தான் பார்த்துருக்காங்க. ஆமாம். என்ன பண்ணாங்க கடைசியில்? பரவாயில்ல. என்ன பண்ணாங்க? பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படியே பேர் வச்சா? அவங்க அம்மாவுக்கு சங்கிலி, அவங்க அப்பாவுக்கு கம்பி. சங்கிலி கம்பி, இது என்னையா வித்தியாசமான பேராக இருக்குது? ரெண்டுமே இரும்பில் செஞ்சது, அப்படி தான் இருக்கும். அதனால தான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் டாக்டர்கிட்டையும் வேலையை காட்டிட்டார். அங்கே என்ன வேலை காட்டினா? டாக்டருக்கு பேர் வச்சிட்டார். டாக்டருக்கேவா? ஆமாம். அவர் பேர் வான்கோழி. வான்கோழியா? ஆமாம், வான்கோழி தான். அடுத்து அவர் எக்ஸாம் எழுதுகிறப்போ பித்தாகரஸ் தியரம் கேட்டிருக்காங்க கேள்வி. அதுக்கு அவர் தலைப்பு ஒன்று என்ன தெரியுமா வச்சுருந்தாரு? என்ன பேர் வச்சுருந்தாரு? பிச்சாண்டியின் புதிர். பிச்சாண்டியின் புதிரா? ஆமாம், பித்தாகரஸ் தியரம்லாம் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு. தலைப்பை பார்த்துட்டு தான் ஆசிரியர்கள் மிகவும் வருத்தப்பட்டிருக்காங்க. நல்ல பையன், நல்லா எழுதியிருக்கேன், ஆனால் பிச்சாண்டின்னு புதிர்னா தலைப்பு வைப்பான். சரி, அவனுக்கு அந்த பைத்தியம் தெளிஞ்சா இல்லையா? தெளிஞ்சிருச்சு, அதெல்லாம் கொஞ்ச நாள்லேயே தெளிஞ்சிருச்சு. எப்படி? செருப்படி வைத்தியம்தான். செருப்படியா? என்னையா டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு ஆகாத வைத்தியம்? ஆமாம், ஒரு பொண்ணு, அழகான பொண்ணை பார்த்து தொம்பித்தா அப்படின்னு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுருக்கேன். தொம்பித்தாவா? இது என்னையா மொழி இது?
அது என்ன மொழின்னு அவனை தான் கேட்கணும். அதுதான் மொழி புரியாமல் அந்த பொண்ணு அது ஏதோ கெட்ட வார்த்தை நினச்சி செருப்பால் அடிச்சிருச்சு. சே பாம்பியா அந்த பையன். அதுதான் அவனுக்கு கடைசி நாள் கல்லூரியில். அந்த மாதிரி அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழித்து நாமுத்துக்குமாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு அவருக்கு. இல்லை, அவர் நல்லா திருந்திட்டாரு. அவர் மகன் ஒருத்தன் இருந்திருக்கு. அவர் மகன் தான் நாமுத்துக்குமாருக்கே பட்ட பேர் வச்சுருக்கான். அப்படியே பேர் வச்சது நம்ம தலைவனுக்கே. தாடிதா தக்கதா, இதுதான் நாமுத்துக்குமாருக்கு அவர் பையன் வச்ச பேர். 9வது சாப்டரில் தோழியின் கணவன், அதான் தலைப்பு. நாமுத்துக்குமாரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடையில் இருக்க மாட்டாப்புல. ஆமாம், நானும் பார்த்துருக்கேன். ஆந்திராவில் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் வந்து கேட்குறான், அண்ணா நீங்கள் தானே வெற்றிமாறனா? அட ஆமாம், இவர் அவர் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரே மாதிரி இருப்பாங்க தான், இருந்தாலும் வெற்றிமாறன் எப்படி இருப்பார், இவர் எப்படி இருப்பார்? ஏன்னா நீங்கள் அடுத்த படம் டைரக்ட் பண்ணவே இல்லை, சீக்கிரம் பண்ணுங்கன்னு வேறு சொல்லியிருக்கேன், அட்வைஸ் பண்ணியிருக்கேன். சரி, அதுக்கு இவர் என்ன சொன்னார்? அது சீக்கிரம் பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஆட்டோகிராஃப் கேட்டுருங்க. சரி, அப்பாவது வந்து இவர் பேரை போட்டு கொடுத்தாரா இல்லை வெற்றிமாறன் தான் போட்டு கொடுத்தாரா? வெற்றிமாறன் தான் போட்டு கொடுத்துருக்காரு. பாவமே. போட்டு கொடுத்துட்டு வெற்றிமாறனுக்கு ஃபோனையும் போட்டாப்புல. வெற்றி உன் பேரை இங்கே நான் டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லியிருக்காப்புல. வெற்றியும் வெடிச்சு சிரிச்சிருக்காரு. ஆனால் இருந்தாலும் அவரோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குப்பா. என்னதான் வந்து அவர் கையெழுத்த போட்டாலும் அவர்கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னார் பார்த்தியா, இது மாதிரி உன் கையெழுத்த போட்டேன் அப்படின்னு. அவர் என்ன சொத்து பத்திரத்திலேயே போட்டார்? இருந்தாலும் ஒரு நேர்மை வேணும்ல. துண்டு சீட்டில் தானே கையெழுத்து போட்டார். இதே மாதிரி ஒரு இடம் மும்பையில் ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருந்திருக்காப்புல. அப்போ அங்கே ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு பார்த்துட்டு, நீங்கள் மராட்டி நடிகர் நானா படேகர் மாதிரியே இருக்கீங்க, நீங்கள் ஏன் படத்துலலாம் நடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? இல்லைங்க, நான் உர வியாபாரம் பார்க்குறேன், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ தன்னடக்கம் இருக்குது. தன்னடக்கம்லாம் கிடையாது, குசும்பு இருக்க தானே செய்யணும். இதாச்சும் பரவாயில்ல. ஒரு தடவை ரயில் பயணத்தில் ஒரு ஆளை சந்திச்சிருந்துருக்கார். இவரை பார்த்தோன்னா நீங்கள் தான் நாமுத்துக்குமாரா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டிருக்காரு. ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கு, என் ஒய்ஃபு உங்களோட தீவிர ஃபேனு, உங்களோட ஸ்கூல் படித்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ, பள்ளி பருவ கால தோழி. ஆமாம், தோழி தான். அந்த தோழியோட கணவர் தான் அவர். இப்படி இருந்தவர் உங்களோட பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, உங்களோட பேட்டியெல்லாம் கேட்பாங்க, நேற்று கூட அதான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. சொல்லிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு பிட்டை போட்டிருக்காப்புல. அப்படி என்ன பிட்டை போட்டார்? ஸ்கூல்லலாம் வந்து என் மனைவி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்களாமே கவிதையில், நீங்கள்லாம் வாங்க மாட்டீங்களாமே அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ முத்துக்குமாரோட மிகப்பெரிய கவிஞரை இந்த உலகம் வந்து இழந்துருச்சு. ஆமாம், இழந்துருச்சு. இழந்தது காரணத்தையும் சொல்லியிருக்காப்புல. அப்படின்னு காரணம் சொன்னார் அவர். அவங்க வீட்டில், அதான் அந்த தோழியோட வீட்டில் வந்து படிக்க வேணாம்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்களாம். படிக்க வச்சுருந்தா நாமுத்துக்குமாரை விட பெரிய ஆளாக வந்திருப்பாங்கன்னு வேற சொல்லியிருக்காப்புல. அடப்பாவமே. அதான் யார் அந்த தோழி பேர் என்னன்னு கேட்டிருக்காப்புல. கேஎஸ் காயத்ரி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அந்த மனுஷன். காயத்ரியா? அவருக்கு நாமுத்துக்குமார் வாழ்க்கையில் பல காயத்ரிகள் இருந்திருக்கு. எல்லா கட்டுரை தொகுப்பு கவிதை தொகுப்புலாம் பார்த்தீங்கன்னா காயத்ரிங்கிற பேரில் நிறைய கவிதைகளை வந்து எழுதியிருக்காரு தான். ஆமாம், அந்த காயத்ரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அவங்க எந்த வகுப்பு படித்தாங்க அப்படின்னு கேட்டப்போ 6வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வதுலேயே மிகப்பெரிய கவிஞர். அதான் 6வதுலேருந்து அதுக்கப்புறம் இவர் படித்ததெல்லாம் பாய்ஸ் ஸ்கூலு. அடப்பாவமே. அப்போ அந்த காயத்ரி எங்கேயா படிச்சு? அப்போ அது வேறு முத்துக்குமாரா இருக்குமோ? இல்லை, அது வந்து என்ன சொல்கிறது, வதந்தி. அதான் இவர் 6வதுலேருந்து 12வது வரைக்குமே ஒரு பாய்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. ஒரு கதை விட்டதை பற்றியா இல்லையா, ஜாமெண்ட்ரி பாக்ஸில் அவங்க மனைவி வச்சுருந்த நெல்லிக்காயெல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளையில திருடி சாப்பிட்டாராம். அந்த லெவலுக்கு அவர் கதை விட்டுருக்காப்புல. இப்போ முத்துக்குமார் மேலே திருட்டு பட்டம் கட்டியிருக்காரு. முத்துக்குமாரோட பெரிய படைப்பாளிடா அவர். கற்பனையிலே பெரிய படைப்பை வந்து பண்ணியிருக்காரு. ஒரு நாள் நாமுத்துக்குமாரோட பாட்டிக்கு முடியலை அப்படின்னு சொல்லி நாமுத்துக்குமாரோட மனைவியும் அவரும் அப்புறம் அவரோட பையன் எல்லாம் காரில் போகிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல அவங்க மனைவி இறங்கி 10 முழம் பூ வாங்கி தலையில் வச்சுட்டு வராங்க. எதுக்கு அவ்வளோ பூ வாங்குச்சு அந்த பொண்ணு? வாங்கினாங்க. எதுக்கு அவ்வளோ பூ வாங்கினாங்க? அதுதான் அந்த பாட்டி தான் அதுக்கு காரணம். ஒரு தடவை அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்கு, நான்லாம் என் புருஷன் 10 ரூபா சம்பாதிக்கலையே 1 ரூபாய்க்கு பூ வாங்கி வச்சவ, நீலாம் என்னமோ புருஷன் பாட்டு எழுதுறான்னு சொல்கிற, ஒரு 10 முழம் பூ வாங்கி தலையில் வச்சுட்டு வர்றதில்ல அப்படின்னு அந்த கிழவி சொல்லியிருக்கு. அந்த கிழவிக்குள்ள குசுமை பார்த்தியா? அதான் இப்படி தான் எல்லாம் பழைய ஆளுகள்லாம் இருந்திருக்கிறாங்க. மேற்கொண்டு அது மட்டும் இல்லை, எந்த பழம் வாங்கிட்டு போனாலும் இது சளிக்கு ஆகாது, இது வயிற்றுக்கு ஆகாது இப்படி சொல்கிறது. சரி, எல்லாத்துக்கும் பரவாயில்ல, வாழைப்பழமாவது வாங்கிட்டு போன்ட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லுச்சு அந்த பாட்டி?
ஏம்மா காஞ்சிபுரத்தில் கிடைக்காத வாழைப்பழம் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வர. சரியா போச்சு. இப்படி தான் எல்லாத்துக்கும் குறை சொல்கிற பாட்டியாகவே இருந்திருக்காங்க. அவங்க மனைவியும் இதை தான் சொல்லியிருக்காங்க, உங்கள் பாட்டி மாதிரியே நீங்களும் குறை சொல்கிறீங்க அப்படின்னு. உங்களை மாதிரியே இப்போ உங்கள் பையன் குறை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. தம்பி வீடு தூது அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. அதில் என்ன கதைன்னா, இவர் வந்து காதலுக்கு தூது போயிருக்காப்புல. யார் நம்ம முத்துக்குமாரா? ஆமாம். சரி. அவர் கையில் ஒரு அக்கா லெட்டர் கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. அதுக்கு பதில் கடிதம் வந்து ஒரு அண்ணன் அனுப்பி விட்றாங்க. இந்த மாதிரி 2 பேர் லவ்வுக்கு இடையில தூதாக போயிட்டு இருந்திருக்காரு. அவள் தபால்காரர் மாதிரி இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயுமா அந்த பையன் ஓடி ஓடி உழைச்சிருக்காப்புல. ஆமாம், அப்படி தான். அப்போ தான் பாடலாசிரியர் ஆக முடியும். ஆமாம். அப்படி இருந்தவர் எல்லாம் காலங்கள் கிடக்குது. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகி பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இவரும் இப்போ தற்காலத்தில் போய் அவங்கள பார்க்குறாரு. பார்த்து பேசுகிறப்போ, அக்கா மன்னிச்சிருங்க, நாங்கள் உங்களோட காதல் கடிதத்தை எல்லாம் நான் பிரித்து படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா மன்னிப்பு, இதெல்லாம் எங்களுக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க 2 பேரும். அது எப்படியா தெரிஞ்சு அவங்களுக்கு? இவர் என்ன சும்மா விட்டார், அந்த லெட்டரை எழுதி பிரித்து படித்ததோடு இல்லாமல் அதில் இருக்க இக்கண்ணா போடணும் இத்தன்னா போடணும்னு கரெக்ஷன் பார்த்து வச்சுருக்காப்புல. தமிழ் படித்தங்கிறத அவர் எல்லாத்தையும் காட்டியிருக்காரு. லவ் லெட்டரில் வளர்த்துருக்காரு தமிழை. அவங்களே சொல்லியிருக்காங்க, கவிஞர் வேலையை நீ வந்து லவ் லெட்டரில் பண்ணினா எங்களுக்கு தெரியாமல் போயிருமாடா அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் ஒரு நியாயமான ஒரு பதிலும் சொல்லியிருக்காப்புல. எங்கள் அப்பா ஒரு தமிழ் வாத்தியார், எந்த புத்தகத்தை எடுத்து வச்சாலும் அவர் கையில் பேனாவோட தான் இருப்பார் திருத்துறதுக்கு. அப்படி இருக்கன்னா எப்படி திருத்தாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. மேற்கொண்டு அவங்க பண்ண ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கூட குத்தி காட்டியிருக்காரு கடைசியாக. அப்படியா? ஆமாம், கதலில் இருந்த எங்கள் வாழ்வை காதலில் முடித்தது நீதான் அப்படின்னு அவங்க அக்கா சொன்ன மாதிரியும் எழுதி வச்சிருக்காப்புல. பரவாயில்லையே. இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்லை. இவர் கதைக்காண்டி சுவைக்காண்டி கூட சேர்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் நான் வந்து நம்பி தான் ஆகணும். காதலுக்கும் கதலுக்கும் வித்தியாசம் தெரியாமல அவங்க அந்த காலத்தில் இருந்தாங்க. இருந்திருக்கலாம், அவங்க தமிழ் படிக்காமல் இருந்திருக்கலாம், அதனால அவர் திருத்தி இருக்கிறாரு. எல்லாம் இப்படியே நான் முத்துக்குமாருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்கப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு.